ஒரு வீடியோ போட்டது குத்தமாங்க. நேற்று இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்காக அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு 41 பேருக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் அறிவிச்சிருந்தார். அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அப்போ அது சம்மந்தமாக அன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இன்றைக்கி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் வந்துருந்துச்சு. அப்படின்னா ஒரு தோழி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆனால் கவர்மெண்ட் ஜாப்குள்ள போக முடியல. ஏன்? குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருந்தா 50 லட்சம் லஞ்சம். குரூப் 4 இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தாலும் மினிமம் குறைஞ்சது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரணும். கரூர்ல இறந்த 41 பேர் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு தகுதியின் அடிப்படையில், கரெக்டா பாருங்க, தகுதியின் அடிப்படையில் யாராவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் விஜயனா அறிவிச்சிருக்காரு. இதுக்கு இவ்வளவு தடைகள் கொடுத்த வீடியோ போடுற நீங்க எல்லாரும் அன்னைக்கு லஞ்சம் கேட்டப்பவே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியும் பாஸ் ஆயும் இன்டர்வியூல பாஸ் ஆயும் உள்ள போக முடியல. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ எல்லாரும் சேர்ந்து போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. ஏங்க நீங்க எல்லாம் ஏங்க பொங்குறீங்க? அந்த 41 பேர் உயிர் போனப்போ இப்படிதான் பொங்குறீங்க. ஏன்னா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ். இப்ப அந்த 41 பேர் குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டாரு, ஐயோ அவன் குடும்பம் நல்லா இருக்க போகுதே அப்படிங்கிற வைத்தறிச்சலாங்க எல்லாருக்கும். ஒரு 2000-3000 காலி இடத்துல ஒரு 40 பேரை ஃபில் பண்ணா உங்களுக்கு எல்லாம் என்னங்க? ஆல்ரெடி ஒரு பிரச்சனை, ஆல்ரெடி போன கவர்மெண்ட் இருந்தப்ப ஒரு அரசு வேலைகளுக்காக லஞ்சம் பெறப்பட்டிருந்துச்சு. நீங்கள் இன்னைக்கு வீடியோ போடுற இத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தா இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். யாருமே இன்னைக்கு அதை கேட்கல, இப்போ இதை மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு அவர் வந்துட்டாரு, இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு தான் இன்னைக்கு மாற்றி எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சட்டசபையிலையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு வாக்கு செலுத்தின சில நபர்களாக இருக்கட்டும், நிறையா பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் அவங்கள கேட்கல, இவங்கள மட்டும் கேட்குறீங்க. அப்போ எந்த தப்பு நடந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த 41 பேருக்கு அரசு வேலை தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அந்த 41 பேர் வீட்லேயும் இறந்தவங்க இருந்திருந்தா, அவங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதை செய்கிறதுக்கு அவர் ஒரு சிஎம்மாக அவர் அவங்களுக்கான அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அந்த அரசு வேலையை கொடுக்குறாரு. இப்போ மட்டும் ஏன் நீங்கள் பொங்குறீங்க? தகுதியின் அடிப்படையில் தானே கொடுக்க போகிறாங்க. அப்படின்னா அதே தகுதியின் அடிப்படையில் அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய 10வது படித்த நபராக கூட இருக்கட்டும், அந்த 10வது படித்த நபருக்கு உண்டான வேலையை தான் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னொரு 10வது படித்த நபர் படித்து இந்த அரசு வேலையை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தரோட வாய்ப்பு இந்த இடத்துல பறி போகுதா இல்லையா? ரெண்டாவது, இது அவரோட கூட்டத்துக்கு கூட்ட நெரிசலில் இறந்தவங்க, அது அவரோட பர்சனலாக அவரை பார்க்க வந்ததுனால நடந்தது. அவர் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த தோழி சொல்கிறாங்க. அந்த 20 லட்ச ரூபா கொடுத்தது போக அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவரோட சொந்த காசுலையோ இல்லை அவரோட சொந்த